தேவனுக்கே துதிக்க நம்மை உண்டாவதாக. அன்பான யூடியூப் ஃபேஸ்புக் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவர் இயேசு நாமத்தினாலே தேவகரம் ஊழியர்கள் சார்பாக 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பேன் கர்த்தருக்குள் விசுவாசி. இந்த நாளிலும் 104ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதத்தை தாவீது தனது கடைசி நாளில் எழுதியதாக சரித்திர ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஒரு சிலர் தாவீதின் காலத்திற்கு பிறகு எழுதப்பட்டது என்று கூறுகின்றார்கள். இதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 11 வசனங்கள் கர்த்தருடைய கிரியைகளின் மேன்மையை குறிக்கின்றது. 12 முதல் 30 வசனங்கள் பராமரிக்கும் தேவனின் மேன்மை என்று சொல்லி கூறலாம். 31 முதல் 35 வசனங்கள் சிருஷ்டிகராக தேவனுக்கு செலுத்தப்படுகிற துதி, கனம், மகிமை என்று கூறலாம். சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பகல் மற்றும் இரவு வேளைகளில் உட்கார்ந்து தியானித்த சங்கீதம்தான் இந்த சங்கீதம். பிரியமானவர்களே, அங்கே 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாகிய கர்த்தாவே நீர் மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். ஆங்கிலத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, பிரைஸ் தி லார்ட் மை சோல், லார்ட் மை காட், யூ ஆர் வெரி கிரேட். பிரியமானவர்களே, வேதத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த சங்கீதத்துல பெரியவராய் இருக்கிறார், தேவன் மிகவும் பெரியவராய் இருக்கிறார். இந்த சங்கீதம் தேவனுடைய அற்புத படைப்புகள் அனைத்தையும் அவற்றின் மேலுள்ள அவருடைய பராமரிப்பையும் பற்றிய பாடலாகும். அவர் உண்டாக்கின எல்லாவற்றோடும் உள்ள அவருடைய ஈடுபாட்டை இது வலியுறுத்துகிறது. பிரியமானவர்களே, வசனம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 104:15 வசனத்துல, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திராட்சரசம் என்கிற இந்த வார்த்தை செடிகளில் இருந்து நேரடியாக பிழிந்து எடுக்கப்படுகிற ரசம் என்று குறிப்பிடப்படுகின்றது. பிரியமானவர்களே, ஆகவே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கின்றார். ஆண்டவர் பூமியிலே விளைச்சல்களை உண்டாக்கி, ஆண்டவர் அநேக கனிகளை படைத்து அவற்றின் மூலம், நம்ம ஆப்பிள் எடுத்துக்கிட்டா ஆப்பிள் கிடைக்கிறது. அது மாத்திரமல்ல, பல காரியங்கள் விவசாயிகள் மூலமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆண்டவர் இதெல்லாம் யார் விளைவிக்கிறார்னா ஆண்டவர் விளைவிக்கிறான். பிரியமானவர்களே, அடுத்தபடியாக வசனம் 31 சொல்கிறது, கர்த்தருடைய மகிமை என்றென்றைக்கும் விளங்கும், கர்த்தர் தம்முடைய கிரியைகளில் மகிழ்வார். அவர் படைத்த கிரியைகளை பார்த்து கர்த்தர் மகிழ்வார். அது மாத்திரமல்ல, அவர் பூமியை நோக்கி பார்க்க அது அதிரும், அவர் பர்வதங்களை தொட அவைகள் புகையும். அவர் பூமியை பார்த்தனா பூமியை அதிரும். வசனம் சொல்லுது 33ஆம் வசனத்துல, நான் உயிரோடு இருக்கு மட்டும் கர்த்தரை பாடுவேன், உள்ளளவும் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீது சொல்கிறான், நான் என் உயிர் இருக்கும் அது வர வாழ்நாளெல்லாம் கர்த்தரை பாடிக்கொண்டிருப்பேன், நான் அவரை தியானிப்பேன். 34ஆம் வசனத்துல, நான் அவரை தியானிக்கும் தியானம் எளிதாயிருக்கும். ஆகவே அவர் பகலில் இரவிலும் தியானித்துக் கொண்டே இருப்பாராம். கர்த்தருக்குள் மகிழ்வேன், பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்க்கர் இனி இராமற் போவார்கள், என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. அல்லேலூயா. பாவிகள் பூமியில இருக்க மாட்டாங்க, துன்மார்க்கர் அறுப்புண்டு போவார்கள், நீதிமன்களோ மகிழ்ந்து களி கூறுவார்கள். பிரியமானவர்கள், ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.